இந்த சண்டே அன்னைக்கு வீட்ல சிக்கன் வறுத்தரைச்ச குழம்பு செய்யலான்ற மாரி பிளான் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் அப்பதான் கடைக்கு போயிட்டு சிக்கன், இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி, கொஞ்சம் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கோம். இப்ப மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, காரத்துக்கு வத்தல் ஒரு 10 போல எடுத்திருக்கேன். இப்ப இது எண்ணெயில மீடியம் ஹீட்ல வறுத்துக்கணும். இதெல்லாம் பாதி அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா, இஞ்சி, பூண்டு, 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 சில்லு தேங்காவ நல்லா துருவி சேர்த்திருக்கேன். இந்த தேங்காய் நல்லா கலர் மாறி வாசம் வர அளவுக்கு போட்டு வறுத்தாலே போதும். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கொர கொரன்னு அரைச்சுட்டு, அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இந்த மாரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு அவ்வளோதான். குழம்புக்கான மசாலா ரெடி. இப்போ குக்கர்ல எண்ணெய் சேர்த்துட்டு கரம் மசாலா, ஸ்பைசஸ், கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கலர்லாம் மாறுனதுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கன், மஞ்சள் தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா, கூடவே கொஞ்சம் தண்ணி, உப்பெல்லாம் போட்டு 2 விசில் வச்சு எடுத்துட்டா நல்லா கம கமன்னு வறுத்தரைச்ச சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். டேஸ்ட் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் ஒரு 2 வாரமா நான் வீடியோஸ் எதுவும் போடல. நெறைய பேர் என்னாச்சுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு சின்னதா ஒரு பிரேக் தேவைப்பட்டது. அதனால தான். இனிமேல் இருந்து எப்பவும் போல ரெகுலரா விளாக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருவேன். நாளைக்கு இன்னும் விளாக்ல பார்க்கலாம். பாய்.